പണം കിട്ടാത്ത പ്രശ്നം. തമിഴ്നാട് ബാലൻസ് ഷീറ്റ് പ്രകാരം 50,000 കോടി രൂപ തമിഴ്നാട് എക്സ്ചക്കറിൽ വരുന്നു. 468 കോടി രൂപയുടെ ഇലക്ട്രിസിറ്റി ഉൽപ്പാദിപ്പിക്കുന്നു. വീട് വീടാന്തരം മീറ്റർ വെച്ച് വെള്ളം കൊടുക്കുന്നു. ഇൻഡസ്ട്രിക്ക് വെള്ളം കൊടുക്കുന്നു. ട്രില്യൺസ് ആൻഡ് ട്രില്യൺസ് ഡോളേഴ്സിന്റെ വരുമാനം അവിടെ ഉണ്ടാക്കുന്നു. കേരളത്തിന് ഒന്നും കിട്ടുന്നില്ല. പണം കിട്ടാണ്ട് നമ്മൾ வெள்ளம் கொடுക്കുന്നത് എന്തിനാണ്? இந்த வீடியோ பார்த்தீங்களா? அதாவது கேரள மாநிலத்தில் 24ங்கிற சேனலில் ஒரு டிபேட் நடக்குது. முல்லை பெரியாறு அணை எதுக்கு உடைக்கணும், எதுக்கு உடைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு டாபிக். இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு ஆதரவாக ஒரு டீமும் கேரள மாநிலத்துக்கு ஆதரவாக ஒரு டீமும் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க ரெண்டு பக்கமாக. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரோட விவாதம் பார்த்தீங்கன்னா காரசாரமாக போயிட்டுருக்கு. ஒருத்தங்க ஏன் உடைக்கணும் அதுக்கான விஷயங்களை சொல்கிறாங்க, இன்னொருத்தங்க ஏன் உடைக்கக்கூடாது அதுக்காக டிபேட் நல்லாவே போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்கப்படுது, ஏன் இந்த முல்லை பெரியாறு தண்ணி தமிழ்நாட்டுக்கு போகக்கூடாதுன்னு இவ்வளோ தீவிரமாக சில பேர் இருக்காங்கன்னு ஒரு கொஸ்டின் வருது. அந்த இடத்துல ஒரு நபர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா பணம். அதாவது கேரள மாநிலத்திலேருந்து இந்த தண்ணி தமிழ்நாட்டுக்கு போகிற வழியின் மூலமாக பல கோடி ரூபாய் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஏர்ன் பண்ணிகிட்ருக்கு. விவசாயத்துக்கு தண்ணி கொடுக்குறாங்க, இண்டஸ்ட்ரிக்கு தண்ணி கொடுக்குறாங்க. இதன் மூலமாக பல விஷயங்களுக்கு தண்ணி எடுக்கப்படுது, குடி தண்ணீராக்குறாங்க. ஆனால் இவங்க தமிழ்நாடு பல கோடி ரூபாய் இந்த நதியின் மூலமாக சம்பாதிக்குது. ஆனால் இதன் மூலமாக கேரளத்துக்கு கேரள மாநிலத்துக்கு எந்த லாபமும் கிடையாது. அதனால தான் இது ஒரு முக்கிய காரணம்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசுகிறாரு. இதுதாங்க கேரளாவில் இருக்க பல பேரோட மனநிலை. நான் எல்லாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, கேரளா மக்கள் நல்ல மக்கள் தான். ஆனால் பல பேரோட மனநிலையை பார்த்திங்கன்னா இதுதான். அதாவது குடிக்கிற தண்ணியில் காசு சம்பாதிக்கணும்னு பார்க்குறாங்க. ஏற்கனவே தமிழ்நாடை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், ஓரளவுக்கு தண்ணீர் பல பகுதிகளில் கிடைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமான பகுதி. ஆனால் கேரளா அப்படி கிடையாது. தண்ணீர் உற்பத்தியில் அதிகமான ஒரு மெஜாரிட்டியான பங்கு வகிக்கிறது பார்த்திங்கன்னா கேரளம் தான். நீங்கள் எங்கே போனாலும் குளம், ஆறு, குட்டை அந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் எந்த ஸ்டேட்டில் எந்த இடத்துல போய் பார்த்தாலும் தண்ணீர் அவ்வளோ அழகாக கிடைக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் அந்த நிலைமைக்கு ரொம்ப கம்மி. ஆனால் அதை அவங்க எந்த விதமாக யோசிக்கிறாங்கன்னு பார்த்துவங்க. குறிப்பிட்ட சில பேருக்கு இந்த எண்ணம் இருக்குது. அதாவது கேரள மாநிலத்திலிருந்து போகிற தண்ணி மூலமாக பணம் கிடச்சுன்னா இந்த இஷ்யூவே கிடையாது. டேம் உடையாது, டேம் கட்டுறதுக்கான தேவை கிடையாது, மக்களோட பாதுகாப்பு அவங்களுக்கு தேவையில்லை. அதாவது டேம் உடஞ்சி தண்ணி வந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, எதுவுமே தேவையில்லை, சேஃப்டி தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. அவங்களுக்கு காசு கிடச்சுன்னா இந்த தண்ணி போகிறதுல அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் காசு இல்லாமல் சும்மா தண்ணி போகுது பார்த்தீங்களா, அது அவங்களோட பிரச்சனை. இந்தியாவில் பல நதிகள் இருக்குது. அது இயற்கையாகவே கடவுள் கொடுத்த ஒரு வரம் தண்ணிங்கிறது. ஆனால் அதில் பணம் வேணுங்கிற ஒரு மைண்ட் செட் பார்த்திங்கன்னா ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். பணம் வேணும்னு சொன்ன ஒரு நபர் தப்பித்தவரை இன்றைக்கி கேரளா மாநிலத்தில் பிறந்திருக்காரு. இதே இடத்துல இருந்து தமிழ்நாட்டு மாநிலத்தில் பிறந்தாருன்னா இவரோட மைண்டு வேறு மாதிரி இருந்திருக்கும். தண்ணிக்கு மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் புரிஞ்சிருந்ததுன்னா இவர் இவ்வளோ பேசியிருக்க மாட்டார்.